அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளம் சிறார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். ராஜகுரல் யூடியூப் சேனலை நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் காண இருக்கும் ஒரு பாடல் கவி காளமேகம் அவர்கள் இயற்றிய ஒரு கற்பனை திறம் வாய்ந்த பாடல். தமிழ் கூறும் நல்லுலகில் ஏராளமான புலவர்கள் தமிழை கையாண்டு அற்புத பாடல்களையெல்லாம் படைத்திருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க முக்கியமான புலவர் காளமேக புலவர். இவர் கிபி 15ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் திருமோகூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். நினைத்தவுடன் கவி படைக்கும் ஆற்றல் பெற்றவர். இரட்டுற மொழிதலில் ஈடு இணையற்றவர். இவரை ஆசுகவி என்றும் சித்திரக்கவி என்றும் வரகவி என்றெல்லாம் மக்கள் மற்றும் புலவர்களெல்லாம் பாராட்டுவார்கள். அத்தகைய சிறப்பை பெற்றவர். அவரது கற்பனை திறத்தில் உதித்த ஒரு பாடலை இப்பொழுது காண்போம். காவலன் எங்கள் கனவைப்பான் சோழேசன் மாவலி கங்கை மணிவாரி ஆ அனலென்று அப்புலங்கை தோய்க்க அதில் வாரிய முத்தை கொப்புளமென்று ஊதும் குரங்கு என்ற பாடலை பாடியுள்ளார். காவலன் எங்கள் கனவைப்பான் சோழேசன் மாவலி கங்கை மணிவாரி ஆ அனலென்று அப்புலங்கை தோய்க்க அதில் வாரிய முத்தை கொப்புளமென்று ஊதும் குரங்கு. இதனுடைய விளக்கம் என்னவென்றால், எங்களை காக்கும் பெருமானும் எங்களுக்கு சிறந்த சேமநிதியாய் விளங்குபவனுமாகிய சோழ மன்னன் இலங்கை மீது படையெடுத்து மிக்க ஆற்றலுடன் போரிட்டு வெற்றி கண்டான். இலங்கையில் ஓடும் மிக நீளமான ஆறாகிய மாவலி கங்கை ஆற்றில் அதனுடைய கரையில் கிடைத்த இரத்தினங்களை தனது உள்ளங்கைகளினால் வாரி எடுக்கும் பொழுது இவை நெருப்பு கங்குகள் போன்று இருப்பதாக சொல்லி சூடு தாங்காமல் ஆற்று நீரில் தனது அழகிய கைகளை தோய்த்தானாம். தோய்த்த கைகளை வெளியே எடுக்கும்போது அந்த மாவலி கங்கையில் இருந்த முத்துக்கள் அவனின் கையோடு வந்தனவாம். அவன் வாரி கொணர்ந்த அந்த முத்துக்களை பார்த்த குரங்கு ஒன்று அம்முத்துக்களை மன்னனின் கையில் நெருப்பு சுட்ட கொப்புளம் என்று எண்ணி அந்த கொப்புளங்களால் மன்னனுக்கு வலிக்கும் என நினைத்து வாயால் ஊதியது என்று கூறியுள்ளார். இப்பாடலில் புலவர் சோழ மன்னனின் வீரத்தையும் மாவலி கங்கையின் வளத்தையும் பல்லுயிர்களின் மேல் மன்னன் கொண்டிருந்த அன்பினையும் பிற உயிர்களும் மன்னனை நேசித்தன என்பதையும் எவ்வளவு அழகாக கற்பனை வளத்துடன் காட்சிப்படுத்தியுள்ளார் அல்லவா? பாடலை மீண்டும் கேட்போம். காவலன் எங்கள் கனவைப்பான் சோழேசன் மாவலி கங்கை மணிவாரி ஆ அனலென்று அப்புலங்கை தொடக்க அப்புலங்கை தோய்க்க அதில் வாரிய முத்தை கொப்புளமென்று ஊதும் குரங்கு. புலவரின் கற்பனை வளத்தையும் தமிழ் புலமையையும் எண்ணி எண்ணி இன்புறுவோம். நன்றி, வணக்கம்.